அண்ணனுக்கு பண்ற இந்த விஷயத்தை பார்க்கல இது எனக்கு ஒரு அநியாயம் நடக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு எங்கெல்லாம் தோணும். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. ஊருக்கு கிளம்பையில அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் மடிக்க வைக்க சொல்லிட்டாங்க. அம்மாவும் நானும் சேர்ந்து மடிச்சு வச்சிருக்கோம். அவன் பாட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? அவரை வேலை வாங்குறீங்க. வெளியூர்ல வேலை பார்க்க உங்களுக்குன்னு இப்பதான் வாரம், ஒரு மாசத்துக்கோ ஒரு 2 மாசம் ஒருக்கா தான் வாரம். தானே சாப்பிடுறீங்க, ஒரு நாள் இவன் அனுப்ப மாட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே அவன் ஃப்ரீயா இருக்கான். வந்திருக்க நேரம் ரிலாக்ஸா இருக்கட்டுமே, இவன் நம்ம கூட தான் இருக்கான். என்னடா இழிச்சவே பாருங்க. அவனை துவைக்க கூட நான் சொல்லல, மடிக்க தான். அத வேற சொல்லுவியப்ப. ஆமா, அவன் டெபினெட்லி சில நேரம் துவைக்க சொல்லுவாங்க அவன் ட்ரெஸ்ஸ. அவர் ட்ரெஸ் வேற. சரி, அண்ணன் ட்ரெஸ் துவைச்சாதான் என்ன? தம்பி என்ன பண்றாப்ல, நீங்க என்ன பண்றீங்க? பிகாம் படிக்கிறேன், ஹாஸ்டல்ல படிக்கிறேன். அவர் வெளியூர்ல தானே இருக்காப்ல. இது ஒரு நல்ல கேள்வி. 2 வருஷம் தான் ஹாஸ்டல்ல சேர்த்தேன். அதுக்கப்புறம் என் கூட வாடான்னு கூட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெளியில சம்பாதிக்கிற பிள்ளை ஹாஸ்டல்ல பாவம் நாக்கு செத்து போய் இப்ப சமைக்கிறேன். இப்ப வீட்டுல நீ ஹாஸ்டல்ல இருந்திருக்கலாம் சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஹாஸ்டல்ல இருந்தப்ப உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் உண்டா? நான் அங்கேயே தோச்சிட்டு வந்துடணும், ட்ரெஸ் எடுத்துட்டு வர. ஹாஸ்டல்ல இருக்கப்ப என்னடா சொல்ற? ஆமண்ணே, நானும் வேலைக்கு போறேன். 5 நாள் ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்தான் அப்படின்னா எனக்கு சனி ஞாயிறு மட்டும்தான் லீவ் இருக்கும். சமையல் சனிக்கிழமை ஸ்கூல் போறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சார் அவன் 1 மாசம் ட்ரெஸ் கொண்டு வருவான் சார். 1 மாசம் ட்ரெஸ் கொண்டு வந்து 2 நாள் அம்மா உட்காந்து துவைச்சிட்டு இருப்பாங்க. வீட்டுல நைட் வர 7:30 மணி ஆனா அதுங்கிற போது நமக்கு பாவமா இருக்கு. ஐயோ பெரிய பையன் கஷ்டப்படுறீங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நீங்களும் சொல்ல வேண்டியதானே எனக்கு டயர்டா இருக்குமான்னு. அம்மா பாவமா இருக்குல்ல சார். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. அண்ணன் சாப்பாரா? அண்ணன் சமைக்க மாட்டான். அவன் வீட்டுக்கு வந்தான்னா அவனுக்கு விதவிதமா சமைச்சு போடணும். மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. வெறுப்பேத்துறதுக்காகவே போட்டோ எடுத்து அனுப்புறது. செஞ்சிருக்கேன் பாத்தியா, ஃப்ரைட் ரைஸ் பண்ணிருக்கேன் பாத்தியான்னு அனுப்புறது. இவன் நான் வரும்போது நீ எனக்கு செஞ்சு தரணும் சொல்லுவான். இந்நேரம் வரை செஞ்சு கொடுக்கல. நீங்க அவங்க அம்மாவா மாமியாரா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். அப்ப கூட பாருங்களேன், அவ செஞ்சு தரேன்னதை செஞ்சு தரலங்கிறதா இப்ப பிரச்சனை. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே.